ஆத்மாவே அப்படின்னா
கர்த்தராலே செய்கிறார். கர்த்தராலே செய்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்கிறார். துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. உட்காருவோம். இந்த காலைகளிலும் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் நல்லவர், மாறாதவர், பெரியவர், ரட்சகர். காலைகளில் அந்த ரட்சகரை தேடிதான் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் காட். பரிபாதியான மகனின் ஈஸ்வரவர். கர்த்தர் பெரியவர், மாறாதவர், நல்லவர், மகிமையானவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த நாளில் கூட நன்மை செய்கிற தேவனுக்கு காலைகளில் அவர்தான் நம்முடைய ரட்சகர். ரட்சகரை தான் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா. காலைகளில் அப்பா எவ்வளவு வார்த்தைங்க நம்ம கூட பேசினேன். வார்த்தை எல்லாம் நான் ஏதோ வீட்டு கட்டிலாம் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். தெய்வம் நம்ம கூட பேசுகிறேன். வார்த்தைகளை நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தினந்தோறும் மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தில் வரும்போது மட்டுமல்ல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப இந்த ஆலயத்தில் இருக்கிற மாதிரி எப்பவுமே உங்க ஆலயத்தில் என்ன நடக்கணும்? ஆராதனை நடக்கணுமா? என்ன நடக்கணும்? அவருக்கு பிரியமான ஆராதனை உங்களுக்குள்ளே நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆராதிக்கிறவங்களா இருக்கணும், பாடுறவங்களா, துதிக்கிறவங்களா, தெய்வத்தை தேடுறவங்களா, வசனங்களை உங்களுக்குள்ள தியானிக்கிறவங்களா நீங்க இருக்கணும். அப்பொழுது உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். நீங்கள் அநேக மேன்மையான நன்மைகளை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீங்க ஒன்று சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்படுவேன்னா ஆண்டவருக்கு நன்மை செய்வாரா? இது இயேசு உண்மையிலேயே தெய்வம் தானா? அப்படிலாம் நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆவியான உணர்ந்ததுனால அன்றைய தினத்தில் என்ன இயேசுவை குறித்து ஒரு சத்தியம் கூட எனக்கு தெரியாதுங்க. நீங்க நம்புவீங்களா? என் மனைவி சாட்சி. இந்த பாடல்களை எழுதும் போது நான் உலகத்தின் காரியங்களிலே தான் இருந்தேன். உலகத்தின் இச்சையிலே கிடந்தேன். நம்புவீங்களா? அத்தனை பாடல்களும் நிறைய பாடல் இந்த மனைவி உட்கார்ந்து இருக்காங்க, கேட்டு பாருங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இயேசு தெய்வம், அவ்வளவுதான். அவர் பேசுறார், இருப்போம். அது காதுல போச்சோ போலியோ மனசுல தங்கிச்சோ தங்கிலியோ, இயேசுதான் கடவுள். இந்த இயேசுவாகிய ஆண்டவரை தவிர உலகத்தில் எந்த விக்கிரகத்தின் ஆவியையும் நான் நாட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்தது. ஆனா நான் சிந்திப்பேன் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து. அப்படியே சிந்திச்சு மனைவி சொல்லுவாங்க, பெரிய புலவர் உட்காந்துட்டாரு பாட்டு எழுதுது. ஆனா அதெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன். இப்படியெல்லாம் நிறைய பாடல்கள். என் மனைவி ஒரு சில பாடல்கள் எழுதி அவங்களே பாடியிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு சில பாடல்கள் எழுதி அவங்களும் பாட இருக்காங்க. அவங்க பாடிய பாடல்கள் எல்லாம் எங்க கேசட்ல நாங்க ரெக்கார்டிங் செய்யும்படியா தேவன் எங்கள் தேவைகளை சந்தித்து அதை அனுமதித்து அத்தனை பாடல்களையும் நாங்க ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம்.
பல்லவி ஸ்டுடியோல தான் நிறைய பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பண்ணியிருக்கோம். அது கடைசியாக பண்ண காரியம் ஞானசாகர வெற்றி படம். அதுலேயும் நிறைய பாடல்கள் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, வந்தவங்கெல்லாம் அப்படியே இயேசு எனக்கு செய்வாரா? செய்வார், நிச்சயம் செய்வார். எனக்கே செய்திருக்கார். குறைஞ்சது இந்த பாடல்லாம் நாங்கள் பாடி முடித்தது 23 வருஷம் இருக்கும். சும்மா சிம்பிளாக சொன்னால் 23 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடியே 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் 2000 வந்து நான் கடைசி கேசட்டில் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். உலகத்தில் போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணி அதை வாங்கிட்டு வரும்போது எனக்கு 2000 ஞாபகம் இருக்கு. இந்த 23 வருஷம் கழித்து இந்த பாடல்களை அதே ராகத்தில் பாடும்படியா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது இன்னும் ஆண்டவர் எனக்குள்ள தக்க வைத்திருக்கிறார். காரணம், நான் அவரை விரும்புகிறேன். உண்மையாய் வந்த யாவரும் கூட தேவனை உண்மையாய் நம்பி இந்த இயேசுவர நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையை எல்லாவற்றையும் சந்திப்பார். எடுத்தவனையும் கொடுத்துருவானா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏமாத்துறவங்க தான் கொடுப்பாங்க. சும்மா ஒன்று கொடுத்து சொல்றாங்க, ஒன்று கொடுத்தா ஒன்று இலவசன்னு. அதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக். அது ஏமாற்றன்னு சொல்ல முடியாது. அது தந்திரங்கள், புத்தி, அறிவு. அதை இப்படி பண்ணி அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துக்குள்ள இயேசுவை நம்பிட்டால் நிச்சயம் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. வந்த யாவரும் நீங்க அதை புரிஞ்சுங்க. நானும் ஒண்ணுமே இல்லை அதுதான் சொல்லுவேன். என் மனைவிக்கு நல்லாவே தெரியும். என் மனைவி குடும்பத்தாரில என் மனைவி மனைவிய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் நினைச்சாங்க. எப்படியும் ஆண்டவரை அது எல்லாருடைய நம்பர் 1 என் மனைவி ஸ்டெல்லா தான். எப்படியோ ரட்சிக்கப்பட வேண்டும். துக்கத்தில் இருந்தால், கஷ்டத்தில் இருந்தால், அநேக சூழ்நிலை மத்தியிலும் எனக்காக கண்ணீரோடு ஜெபித்தவர்கள். கண்ணீர்னா சும்மா அப்படியே கண்ணீர் கண்ணில் வந்தது மாத்திரம் இல்லை, கதறி அழுது தேவனிடத்தில் மன்றாடி, அதெல்லாம் என் காதலை கேட்கும். ஆனா அவங்க சொன்னதுனால இயேசு கிறிஸ்து அந்த விருப்பமே எனக்கு இல்லை. ஏன் எப்படின்னா ஜெபிக்கிறேன்னு அவங்கள தடை செய்யவும் மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பாடல் எழுத முடியுமா? அதுதான் எங்க சேலஞ்ச். அட போப்பா, நான் வாழ்க்கையே எப்படி இருக்குது. அதனால் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நம்பி அவரை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டது நிஜமாய் இருக்கணும். எத்தனையோ சூழ்நிலை வந்தது. என்னுடைய அலுவலகத்தில் சொல்லுவாங்க, இந்துல இருந்தாரு, சபரிமலைக்கு மாலை போட்டாரு, அரவணா பாயாசம் கொடுத்தாரு, பஞ்சாமிர்தம் கொடுத்தாரு, அப்பம் கொடுத்தாரு, என்னென்னமோ. ஒருத்தருக்கு இல்லைங்க, எங்க ஆபீஸ்ல 32 பேர், 32 பேருக்கும் பஞ்சாமிர்தம் பாட்டில் கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு வைராக்கியம் எனக்குள்ள. அரவணா பாயாசம்னா அப்படியே ஒரு டப்பா. அப்பெல்லாம் வந்து 9 ரூபா 10 ரூபா ஒரு அரவணா பாயாசம். அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்கு 11 ரூபாய் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. நான் 8 வருஷம் போயிருக்கேன். அந்த 8 வருஷமும் நான் வாங்கிட்டு வர்றது அவ்வளவா இருக்கும். வாங்கிட்டு வந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுப்பேன். நேந்திரம் பழம் ஒரு தாள் அப்படியே கேட்டு வாங்குவேன். பலாப்பழம் 2 3. எதுக்கு சொல்றேன்னா, அப்போ நான் விக்கிரகத்தில வந்து ஒரு ஆசை. என்ன ஆசை? இவர்தான் கடவுளா, இவர்தான் கடவுளா அப்படி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி கடைசியா சபரிமலை நம்பி அதையும் நான் மோசம் போனேன் என்று நினைக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓஹோ எல்லாமே உலகத்தில சொல்ற பொரு தில்லாலங்கடி போல இருந்தது. இன்னைக்கு இருக்கு. அரசாங்கமே அதை நிரூபித்தது. ஆனாலும் கூட புத்தியில்லாத ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள், ஞானமில்லாத ஜனங்கள் இன்னும் அதை நம்பிதான் போயிருந்தாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க விருப்பம். அதுதான் ஒரு காரியம் ஆண்டவர் பிசாசுக்கு கொடுத்திருக்கிறார். அவனால எல்லாம் செய்ய முடியும். உயிர்ப்பிக்க முடியாது, பாவத்தை மன்னிக்க முடியாது, பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. இதெல்லாம் பிசாசால முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் பிசாசுக்கும் தேவனுக்கு உள்ள காரியம்.
ஆனாலும் கூட அந்த பிசாசை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் யுத்தம் செய்து அவனை நரகத்திலே தள்ளி ஓடுவார். அப்படி இருக்க மாட்டான். நீங்க நினைச்சுக்காதீங்க, ஏன்னா ஆண்டவர் போயிட்டு பிசாசை விட்டு பிசாசு பண்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஆட்சி நடத்துறாங்கன்னு சொன்னா எதிர்கட்சி ஒன்று இருக்கணும். அது போல தேவனாகிய கர்த்தர் அப்பவே, ஆனா அவர் ஏற்படுத்தல, அவனே அந்த காரியத்தை ஏற்படுத்தும்படியாய் காணப்பட்டதினாலே தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளி விட்டார். அவன் வரும்போது என்ன பண்ணல, தனிமையாய் வரல, அவனோடு கூட சில ஆவிகளையும் கூட்டிக்கிட்டு வந்து நாம இயேசு கிறிஸ்து நாமத்தால பிசாசை விரட்டும் போது அவன் ஒன்று அல்ல பல ஆவிகள் நிறைந்தவனாய் காணப்படும் போது அவன் சொல்லுகிறான், நான் லேகியோன். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாய் இருக்கின்றதுனால எங்கள் பெயர் என்ன, லேகியோன். நீங்க அப்படிதான் இருக்கான். நிறைய பேருக்கு தெரியல பிசாசை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும். அவன் அதிசயம் செய்யறானே, அங்க போயிட்டு வந்தா குடும்பம் கிடைக்குது, இங்க போனா அற்புதம் நடக்குது, பிசாசு ஓடுது, சுகமாகுது, எல்லாம் நடக்கும். தேவன் அவனிடத்தில் இருந்து எந்த அதிகாரத்தையும் இன்னும் விடுங்கவில்லை. எல்லாமே நடக்கும். அதான் நினைச்சுக்கிறாங்க, நாங்க போனங்க, ஐயோ ஏன் கேட்குற, நான் இது இல்லாம இருந்தேன் அது இல்லாம இருந்தேங்க, அங்க வேண்டுதல் செய்து அப்படியே கிடைச்சிருச்சு. நல்லதுதான். அது எது வரைக்கும் இந்த பூமியோடு பூமி மண்ணோடு மண்ணாய் போகும் வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு உன்னுடைய காரியம் எங்கதான் இருக்கும், பூமியின் அடியிலே எரியும் கந்தக கடல் போன்று இருக்கின்ற அதிலே நியாயம் விசாரிக்கப்படும். எல்லாம் அதில் தான். யாரெல்லாம் விக்கிரகத்தின் ஆவியை நம்பி மோசம் போனார்களோ இப்போ அவங்களுக்கு தெரியும் அவன் தான் கடவுள், அவனால் உருவாக்கப்பட்ட எல்லாரும் தெய்வங்கள் என்று சொல்லி ஆண் தெய்வம், குழந்தை தெய்வம், பெரிய தெய்வம், இப்படிலாம் பல தெய்வங்களை வழிபடுகிறார்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் புத்தி இல்லாமல் யோசிக்காமல் செய்கிற காரியம். இவைகள் எதிலிருந்து வந்தது? இன்று வரைக்கும் இவைகளுக்கு ஜீவன் இருக்கிறதா? சினிமா பட்டதே காட்டுவாங்க. கோயில்ல போயிட்டு வேண்டுதல் செய்வாங்க யாராவது, அந்த சிலைக்கு பின்னாடி இருந்து வார்த்தைகள் வரும், நமக்கு காட்டிடுவாங்க யாருன்னு. ஆனால் வந்து வணங்குகிறவங்களுக்கு இந்த சிலை தான் பேசுது என்று சொல்லி நம்பி போவார்கள். அது போன்றதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தரை உண்மையாய் நினைப்பவர்களுக்கு ஆண்டவரே உங்கள் இடத்தில் பேசுவார், இந்த குரலை கேட்கலாம், ஆலோசனை தருவார், உந்துதல் செய்வார், உங்களை ஊக்குவிப்பார் நல் வழிகளிலே. இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா தீமையான வழிகள் நினைச்சு ஏன் அது நடக்கல, ஏன் அதை செய்யல, ஏன் இதை பண்ணல, அறிவில்லாதவர்கள் கேட்கிற கேள்வி. குழந்தையா இருக்கப்படும் பொழுது, ஒரு 5 வயது இருக்கும் பொழுது, அதுதான் பள்ளி பருவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு முன்பாகவே என்ன பண்றாங்க இப்பெல்லாம், எல்கேஜி, யூகேஜி, லோயர் அப்பர், அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் ஸ்டாண்டர்ட். தட் மீன்ஸ் கிளாஸ் 1st, 2nd, 3rd, 4th, இப்படி அநேக வகுப்புகள். ஒவ்வொன்றிலையும் வெற்றி பெற வேண்டும். அப்படிதான் இருந்தது, இன்னமும் அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இயேசு என்பவர் தான் உண்மையான ஆண்டவராகிய கடவுள், கடவுளாகிய தேவன், தேவனாகிய பிதா. எப்படி வேணாலும் செய்யலாம். இவரை பெருமாள் என்று கூட கூப்பிடலாம், நீங்க சிவன் என்று கூட கூப்பிடலாம். அதற்கெல்லாம் பாத்திரம் யார் தான்? இவர் ஒருவர் தான். பெயரை சொன்னதுனால அது வேறொருவர் கிடையாது. அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதி உடையவர். நானே என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. இந்த ரட்சிப்பு என்பது எத்தனையோ காரியங்கள் அதிலே அடைந்திருக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, அந்த கிறிஸ்துவத்துல சேர்ந்துட்டீங்களா? இல்லைங்க. ரட்சிப்பு என்பது உலகத்தின் காரியத்திலிருந்து அநேக விடுதலையாகிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அதுதான் ரட்சிப்பு. மீட்கப்பட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, பொய் பேசுவதிலிருந்து, புறம் கூறுதலில் இருந்து, பகைக்கிறதிலிருந்து, நய வஞ்சகம், அதுக்கப்புறம் கிண்டல், கேலி, பரிகாசம்,
இப்படி எல்லா காரியத்திலிருந்தும் ரட்சிப்பு என்பதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஞானஸ்தானம் கிடையாது. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லா தீமைக்கும், எல்லா இக்கட்டுக்கும், எல்லா பாவத்துக்கும் நாம விடுதலையாய் இருக்கணும். இதுதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். ஒரு வேலை போய் கவர்மெண்ட்டுக்கு போறாங்க, இல்ல பிரைவேட்லயே கூட அவங்க பர்மனன்ட் பண்றாங்க. அப்ப குறிப்பிட்ட காலம் இருக்கு. இந்த பிரைவேட்ல வந்து சில பேர் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா பர்மனன்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்ல பொதுவா 6 மாதங்கள். அதை ஒழுங்குக்கிறவமாய் முடித்தால் நீங்க கவர்மெண்ட் வேலையில நிரந்தரமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கவர்மெண்ட் அந்த வசதிகளாக செய்து கொடுக்கும். சிலருக்கு வீடுகளையே கொடுக்கிறது. ஆண்டவராகிய தேவனை நான் நம்பியிருந்தோமானால் ஆண்டவர் நமக்கும் அதை காட்டிலும் அதிகமாகவே செய்வார். நீங்க எத்தனையோ பெரிய 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 ஊழியக்காரனா கர்த்தருக்குள் ரொம்ப உண்மையா இருக்கின்ற அநேக ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட வசதிகளோடு இருக்கிறார்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் குறிப்பாக பார்த்தா மதிப்புக்குரிய பால் தினகரன் ஐயா, அவர் ஒருத்தர் எடுத்துங்க. ஆக்சுவலாக அவர் மருத்துவர், டாக்டர். அதுவே அவர் இல்லை, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே இருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறார். அவ்வளோ வசதிகள் இருக்கு. அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு தினத்தூது ராஜா அன்பு சகோதரர், அவரும் நல்ல வசதியாக நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நாம எல்லோரும் கூட நம்முடைய விருப்பம் தேவனை பற்றியதாய் உண்மையா இருக்கணும். அதை நேசித்தாலும் நான் கூட சத்தியத்தை அறியாம தான் இருந்தேன், ஆனா உண்மையா இருந்தேன். கர்த்தரை நான் நம்புவேன், வேற யாரையும் கிடையாது. கர்த்தரை மாத்திரமே, மனிதர்களை கூட கிடையாது. ஆண்டவரை மாத்திரம் நம்புவேன். சபைக்கு போவேன், அமருவேன், அந்த நேரம் முழுவதும் உட்காருவேன். மனைவி நிமித்தமாக அவங்களாம் வரும்போது நான் கூட வந்துடுவேன். அவங்க நினைச்சிருப்பாங்க சத்தியெல்லாம் கேட்டுருப்பாரு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு பாடல்கள் கொடுப்பாங்க. தெரிந்த ஒரு 2 பாடலை திரும்ப திரும்ப அதை பாட ஆரம்பித்தேன். அவ்வளோதாங்க. ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு என் மனைவிக்கு எல்லாமே தெரியும், அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊழியத்தை கலந்து கொண்டு இருந்த இன்னும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னை குறித்து நிறையவே தெரியும். சபையை ஆரம்பித்த பிறகுதான், அதுவும் இந்த கொஞ்சம் ஆண்டுகள்ல தான், மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் சொல்லலாம், அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லை ஒரு 3 ஆண்டுகள் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடும்படியா, அவரை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் தேவன் தான். இது ஏன் உங்க மத்தியில சொல்றேன்னா, வந்தவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், என்ன நடக்குமோ தெரியலையே, நான் தெரியலையே, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க தான்ப்பா, அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இது மாத்திரம் தெரியும், நீங்க தான். நான் என்ன பண்றதுன்னு புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சு போச்சு. எந்த சத்தியமும் எனக்குள்ள போகல, போன மாதிரி எனக்கு தெரியாது. ஆண்டவரை குறித்து இவங்க பாட்டு பாடுறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கே கைத்தட்டு, அதுக்கே பேர் ரொம்ப இருக்கும். சரி ஒண்ணுமே போய் எப்படி அப்படின்னா, அது சில இடத்துங்கள்ல வந்து கூட்டம் வைப்பாங்க, ஓப்பனர் வைப்பாங்க. செல்லமா எனக்கு பாட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓப்பனர் வைப்பாங்க, யார் வச்சாலும் எனக்கு ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க, செல்லம்மா அம்மாட்ட சொல்லியும் சொல்லுவாங்க, ஒரு பாட்டு கொடுத்தாங்க. அப்படி பாடணும். அதில் ரொம்ப விரும்பி பாடின பாட்டு வந்து 7 பூக்கள். அது நிறைய பேர் கேட்பாங்க, அந்த பாட்டு பாடுங்க. நானா விருப்பப்பட்டு கனிகாபுரம் அந்த அங்கே வந்து ஐயா அகஸ்டின் ஜெபகுமார் வந்தார். அங்கே ஒரு நண்பர் பாடின பாட்டு என் உள்ளத்தில் ரொம்பவும் என்ன பண்ணுதுனாக்கா, என்ன மனமாற செய்வதற்கு அந்த பாடல் தான் மிகவும் காரணம். அந்த பாட்டு அவர் பாடி, அதை யார் பாடினான்னு தெரியல எனக்கு. நான் அதை யோசிச்சு பார்ப்பேன், யார் பாடியிருக்காங்க அந்த பாட்டை, அவர் பேரும் தெரியல எனக்கு. அவ்வளோ அருமையாக அந்த பாட்டை பாடினாரு. நான் ரெகுலரில் அந்த பாட்டை கேட்கல, அவர் பாடின பாட்டை தான் நான் கேட்டு அப்படி இருந்தேன். இந்த பாட்டை எப்படியாவது என்ன பண்ணணும், ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்தான கேசட் என்கிட்ட இல்லை. அப்போல்லாம் வந்து யூடியூப் கிடையாது, செல்ஃபோன் இல்லை. அப்போ செல்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய் ஒரு செல்ஃபோன், அந்த ஒயர்லெஸ் மாதிரி இருக்கும், கருப்பாக அவ்வளோ பெருசு. அதை எடுத்து பிக் பாக்கெட்டில் போட்டுருக்கோம், முன்னாடி பெல்ட்டு கட்டி போட்டுக்குவாங்க.
அதுக்கப்புறம் அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனப்போ ஒரு ரேட்டு 50லேருந்து 35 ஆச்சு. அப்போ செல்ஃபோன் வாங்கலை. என் மனைவி நிமித்தமாக தான் நோக்கியான்ற ஒரு செல்ஃபோன், அது எவ்வளோ கொடுத்து வாங்கினோன்னு ஞாபகம் இல்லை. அது 10,000 10,500 ஞாபகம் இல்லை. அந்த ஒரே ஒரு செல்ஃபோன். என் மனைவிக்கு வீட்டில் வந்து லேண்ட்லைன். அந்த செல்ஃபோன் தான் டூருக்கு போகும்போது அக்யூரேட்டாக இருக்குங்க. டேனியல் சொல்லுவான் 1100 எனக்கு ஞாபகம் இல்லை. நோக்கியா அருமையாக இருக்கேன். கேமரா சின்ன டிஸ்பிளே தான், அவ்வளோ அருமையாக இருந்தது. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டால், அந்த பாடல் நிமித்தமாய் இப்பொழுது தேவனுடைய வசனத்துக்கு போகலாம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மார்க்கு 13:5. மார்க். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியல. கேட்ட என்ன சொல்றான், உலகத்தான் வெள்ளம் எங்க இருக்கு அங்க ஈ என்ன செய்யும் இருக்கங்கன்றாங்க. ஈ அங்க இருக்கும், ஆனா வெள்ளத்தில் இருக்கக்கூடாது இல்லையா? உலகம் முழுவதும் வெள்ளமும் ஈ இருக்கு. அப்ப வெள்ளத்துல என்ன இருக்கக்கூடாது? ஈ இருக்கக்கூடாது. ஒருத்தன் சொல்றான், இரும்பு பட்டறையில ஈக்கு என்ன வேலை? அங்க ஈ இருந்தா என்ன பண்ணும்? அந்த இரும்பு அடிக்கும் போது ஈயும் நசுங்கி போய்விடும். இதுதான் உதாரணம். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் கூட இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, ஒருவனும் உங்களை அவருடைய சீஷர்களுக்கு நமக்கும் இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். நம்மளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப நாம் என்ன பண்ணோம்? பட்டும் படாமலும் இட்டும் இடாமலும். நாமும் கூட அப்படித்தான். யாவரத்தில் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு எச்சரிக்கை கிடையாது. ஆனானாலும் பெண்ணானாலும் சரி, அது நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் தன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். என்ன? ஆனா நிறைய பேர் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் அந்த குடும்பம் இருக்கும். உணரணுங்க. எங்க? சபையில வந்தா தான் அதெல்லாம் உணர முடியும். சபையில வந்து இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா ஒரு உணர்வும் நமக்குள்ள எழும்பாது. ஏன்? விசுவாச அமைக்கி போடுவோம். யோசிங்க. என்ன சபை வரைக்கும் வந்துருச்சான்னு கேட்கக்கூடாது, வரணும். அப்பதான் சொன்னவங்க எல்லாம் மாறணும். கிறிஸ்துக்குள்ள சொல்லப்பட்டவங்க அந்த சொல்ல கேட்டவங்க இடத்துல மன்னிப்பு கேட்கணும். நான் அறியாமல் சொல்லிவிட்டேன், இனி அப்படி சொல்ல மாட்டேன், கர்த்தர் நிமித்தமாய் அதனால உனக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னா அந்த சாபமா மாறி உங்களை என்ன பண்ணியிருக்கான்? கவ்வி கொண்டு இருக்கோம். யாரால விடுதலை செய்ய முடியாது. ஆதலால் இந்த வார்த்தை இனி யாரும் அப்படி சொல்லவே கூடாது. பெற்றோர்களுக்கு தெரியும், பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க, அவங்களுக்கு தெரியாதா? பெற்றெடுக்கும் போது யார் இருந்து? இப்பெல்லாம் சில வருஷங்கள் வந்து புருஷன் பக்கத்தில் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நான் சொல்றது 1965 வச்சுக்குவோம். நான் பிறக்கவே இல்லைங்க, நல்லது, ரொம்ப நல்லது. அப்பெல்லாம் பிறந்தீங்கன்னா ஒழுங்கா என்ன பண்ணியிருப்பேன்? அப்பா அம்மாவும் மதிச்சிருப்பேன். நான் 71ங்க 75ங்க 80 82ங்கன்னு சொன்னாங்க, அது உலகம் மாறி போயிட்டு ஜனங்கள். அப்ப அப்படிதான் அந்த காரியம் இருக்கும். என்னுடைய காரியங்கள்லாம் என் பெற்றோர்களை சார்ந்து இருந்ததுனால அது எனக்கு தேவனிடத்தில் வரும்போது சப்போர்ட். பயாலஜி எடுத்தா சயின்ஸுக்கு சப்போர்ட் போல. நான் எடுத்தது பயாலஜி 11th. நான் காலேஜில் போகும்போது வேற சப்ஜெக்ட். அந்த லாஜிக் அதான் எனக்கு எலக்டிவ் சப்ஜெக்ட். எதுக்காக சொல்ல வரேன்னா, கர்த்தரை நம்பி வரும்போது அவருடைய காரியங்கள் நமக்குள்ள நினைப்பில் இருந்தா
தவறான எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தை இருக்கப்படும் போது அவை அண்டாது. அதுதான் சொன்ன வெள்ளம் இருந்தா ஈ வரும். அப்ப வெள்ளம் இருக்குது, வெள்ளம் நாமே இருந்தா கூட ஈ வருதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? கொசு வர மாதிரி அப்படியே ஒண்ணு ரெடி பண்ணி போட்டோம். அப்ப வலை மேல தான் இருக்கா, எல்லாம் வலைக்குள்ள வரவே முடியாது. வந்தாலும் இப்ப என்ன வந்துக்குது? கொசு பேட் வந்துருக்கு. 500-600 ரூபாய் விற்கிறாங்க. அதை ஆன் பண்ணி வச்சுட்டா அவ்வளோதான். வர்றதெல்லாம் அந்த லைட்டை பார்த்து ஏமாந்து அங்கே போனோம், மாட்டிக்கும், அவ்வளோதான். எவ்வளோ காரியம் இருக்குங்க. நாம் உணரணும், கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்ம நடத்தணும், அவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்திலே எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது, அதுவும் அவருடைய சித்தம் தான். ஐயோ ஆண்டவர் எவ்வளோ நேரம் இருப்பேன்னு தெரியல, இதுக்குள்ளே இது நடக்கணும், அதுக்குள்ள சரி நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருப்பேன், அவ்வளோதான். உருதுல இந்தியில சொல்லும்போது மரகையா மருகையா, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லையே. நாம் மரித்தாலும் கூட மறு வாழ்வு ஜீவன் கொடுத்து அதை தனியா ஒரு தண்ணீர் கொடுத்து போகாதபடி தேவனோடு இருக்கும்படியாக செய்யறாரு. எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு அவ்வளோ அன்பு இருக்கும்போது சொல்றாங்க, வீட்டு மாப்பிள்ளையா இருக்குதுங்க. பெண்களை குறித்தா நிறைய பேர், சிலர் பிள்ளைகளை குறித்து வீட்டோடு இருந்துங்க, யாரும் இல்லை. ஒரு பையன் கூட ஒரு தங்கச்சி, அவ கூட கல்யாணம் ஆனா போயிட போறான். கூட ஒரு தம்பி, அவன் சின்ன பையன், அவங்க பிள்ளைங்க போல அவங்களே வளர்த்துனாங்க, சொல்றபடி நடந்துக்கும். அப்படிதான் சொல்றான் கல்யாணத்துக்கு. நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போலாம் அதுக்கு இல்லை. எவ்வளோ இருக்கு, மொத்த லிஸ்ட் ஒன்று போடு. பணமாக எவ்வளோ கொடுப்பேன், பொருளாக எவ்வளோ கொடுப்பேன், தங்கமாக எவ்வளோ கொடுப்பேன், நான் ஓட்டுறதுக்கு என்ன கொடுப்பேன். கேட்கறதெல்லாம் தவறே இல்லைங்க. நான் சொல்கிறேன், கேட்கறதுக்கு தவறே இல்லை. யாருக்கிட்ட கேட்கணும்? இருக்கப்பட்டவங்கிட்ட கேட்கணும். அவங்க கொடுக்கலாம் கூட நீ கேட்கணும். இவ்வளோ வச்சிருக்கிற, எனக்கு கொடுத்தா என்ன ஆகிட போகுது, உன் பெண்ணுக்காக அதை கொடுக்கூடாதா? தப்பே இல்லை, இல்லாமல் இருக்காங்கப்பா. உனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் உலகத்தில், நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. பணமாக கொடு, பொருளாக கொடு. இது டிவியில் பாருங்க, எவ்வளோ பேர் எத்தனையோ கொடுமைப்படுத்துறாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்ட ஒன்றுமே அந்த ஆசையே இல்லை. யாருக்கிட்டையுமே அந்த ஆசையே எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால், எனக்கு ஒரு காரியம், மனுஷங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லி சொல்லி அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சொல் கேட்டு வாழ்பவன் நான் இல்லை. நாம உழைத்து சம்பாதிக்கணும், அதில் இருக்கணும். முடிஞ்சால் நாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் மற்றவங்க கொடுத்து அதில் நான் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படிதான் இருந்தாங்க. அது என்ன எனக்கு தெரியல, நானும் கூட அப்படிதான் இது வரைக்கும். அப்போ யார் தான் கொடுத்தது? எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார். எல்லாமே அவர் தான் கொடுத்தது. எவ்வளோ சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியெல்லாம் யாருக்கு? தேவனாகிய கர்த்தருக்கு. அவர் தானே கொடுத்தார், அவர் தானே படைத்தார், அவர் தான் வாழ வைக்கிறார். அப்படி ஒரு தாகம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு வரணும். அது வருவதற்கு தேவன் சொன்ன காரியம் இது என்ன? அவர் சொல்லுவார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து சொல்லுகிறார் 23ல, நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமா, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருங்கள். ஏன் அப்படி சீஷர்களுக்கு சொல்லப்படும்? தேவன் இன்னும் கொஞ்ச காலத்திலே, கொஞ்ச நாளிலே வஞ்சகர்களால், பாவி நிறைந்தவர்களால் நான் தண்டிக்கப்பட இருக்கேன். அதனால் என் ஜீவன் விடை இருக்கிறேன். அதுக்கப்புறம் சீஷரோடு நான் இருக்க முடியாது. நான் பரலோகத்திலே பிதாவின் வலது பாதத்திலே அமர்ந்து உங்கள் யாவருக்காகவும் பரிந்துரை செய்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னவர். அப்ப நாம கூட என்ன பண்ணோம்? ரொம்ப ஜாக்கிரதையா
இருக்கணும். அடுத்து பாருங்க 31:13 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளியையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பாருங்க, பிதாவாகிய தேவன் வரும்போது ஒருவரும் அறிய முடியாது. இப்பொழுது நம் தேவனாகிய பிதா குமாரனாகிய இயேசுவாய் இந்த பூமியில வந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கு வாக்கு கொடுத்து புறப்பட்டு இருக்கிறார் பரலோகத்திற்கு. ஆனால் அவருடைய வார்த்தை அவர் வருகைக்கு முன் அவர் எப்படியா இருக்காரு? கிருபை உள்ளவராய், தயவு பெருத்தவராய், நன்மை செய்யக்கூடியவராய், மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் வருகை வரும்பொழுது பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியாய் மாறிவிடுகிறார். அங்கே நமக்காக வழக்காடுகிறவர்கள் ஒருவரும் கிடையாது. இப்பொழுதும் நமக்காக தேவன் பிதாவினிடத்தில் வழக்காடுகிறார். என்ன வழக்கு? அறியாதவர்கள் மன்னிய மாண்டவரே, மன்னித்தால் நான் உங்களை மன்னிப்பேன். அப்படி ஒரு ஆண்டவர் பரிந்துரை செய்கிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சபைக்கு வந்தாதான் அதெல்லாம் தெரியும். சபைக்கு வராம நான் பைபிளை படிச்சுக்குவேன், டிவியில பார்த்துக்குவேன், எல்லாம் பார்த்துக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி அது ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதுல ஏதோ சில இடத்துல போயிட்டு வேலை செய்யறதுக்கு பயன்படும். ஆனால் மறுபடியும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சுங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில எம்ஏ கூட எழுதலாம். ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டு அதுல படிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எங்கேயும் வேலை நிரந்தரமா கிடைக்காது. ஏன்? அது எம்ஏ ஒரு பட்டத்துக்காக அந்த படிப்பை நீ படிச்சுட்ட, அவ்வளவுதான். ஆனா அதான் சொல்லுவாங்க, அடித்தளத்திலிருந்து மேலே உயர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், இன்பம், துன்பம், நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாத மேல வந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ சபைக்கு வந்து தேவனுடைய காரியங்களை ஊமைகளோடு அது வார்த்தையை கேட்டு உணர்ந்து 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 அதிலே நிலை கொண்டு இருக்கும் போதுதான் ஆவியார் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பாங்க. நான் அங்க போனேன், இங்க போனேன், இதை கேட்டா அதை கேட்டா அந்த நேரத்தில் ஏதோ இருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மாறுதல் இல்லாமல் அப்படியே இருக்கும். நானும் கூட அப்படித்தானே இருந்தேன். பிறகு சபை எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பிறகு, தேவன் என்னை முன்குறித்த பிறகு, ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ண பிறகு, அதன் பிறகு ஆண்டவராகிய தேவன் என்னை ரொம்ப ரொம்ப அக்கறையாய் கவனிக்க ஆரம்பித்து என்னோடு பேசி எனக்கு அநேக காரியங்களை குறிவைத்த பிறகுதான் இந்த இயேசு நல்லவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்ப என்ன மாதிரி நீங்களாம் கஷ்டப்பட்டு இந்த பரமபதா விளையாடுறது போல மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து வரனா எத்தனை தடைகள் அங்கே இருக்கிறது. அதை விளையாடக்கூடிய எத்தனை பேர் ஏமாற்றி நானும் கூட அங்க போயிட்டேன்னு சொல்றவங்க இருக்காங்க. சிலர் ஏதோ உண்மையா விளையாடுறாங்க. அது போலதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ஆரம்பத்தில் இருந்தே தேவனாகிய கர்த்தரை நாம் என்ன பண்ணணும்? நினைத்து 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 பார்த்து காரியங்களை கேட்டு கேட்டு உணரும் போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கிரியை செய்ய தேவனை அனுமதிப்பார். அப்படிதான் வரணும். 1ஆம் கிளாஸ்லேருந்து படிப்படியா படிச்சுன்னு வந்தவங்களுக்கு எல்லா காரியத்திலும் தெரியும். அவங்களுக்கு அடுத்த மேல் வகுப்பு போகும்போது நம்ம படித்த பாடங்கள்ல அத்தனை காரியங்கள் அந்த மேல் வகுப்புக்கு துணை செய்யும். இன்னைக்கு பாருங்க, உங்களில் யாராவது ரசிகர்கள் இருந்தால் தளபதி விஜய் தான் என்னுடைய மாஸ்டர் சொல்லுவீங்கன்னா, அவருடைய மகன் நடிக்க ஆரம்பித்து விட்டார். ஓரளவுக்கு அவர் மாதிரி இருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, டைலாக் தமிழ்ல வருது, அவர் ஃபுல்லா இங்கிலீஷ், தமிழ் அவருக்கு வரவே இல்லை. அதுக்கு ஒரு ஆளை போட்டு டிரான்ஸ்லேஷன் தமிழ் டைலாக்லாம் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து அது ப்ராக்டிஸ் பண்றதா வீடியோவா போட்டிருக்காங்க.
இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, திடீர்னு தமிழ்ல பேசணும் முடியுமா? அவர் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாரு, இங்கிலீஷ்லயே. அவர் ஒன்றும் இல்லை, தமிழ்ல பேச சந்தர்ப்பம் இல்லை. இங்கிலீஷ் ஆரம்பிச்சதுனால எல்லாரும் இடத்துல பிரின்சிபலாக இங்கிலீஷ் தான், நீங்கள் எல்லாமே தான். அது ஒரு மொழிங்க, படிப்பு. அப்புறம் நம்ம எத்தனை பேர் தமிழ் பேசுகிறோம், படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பேசுறத கேட்க தெரியும், திருப்பி பேசுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா மொழிகளிலும். சில பேர் அப்ளிகேஷனில் கொடுப்பாங்க, அதாவது என்னென்ன லாங்குவேஜ், அப்போ அங்கே எழுதுவாங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ். அதுவே பெரிய வார்த்தை. அதில் போட்டு மறுபடியும் கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்ன ஸ்பீக் அண்ட் ரிட்டன். பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும். அப்போ மதர் டங் தமிழ், இன்னொரு டங் இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இன்னும் 3 மதர் டங்கான்னு பண்ணால் என்ன பண்ணுறது? என் சூழ்நிலை அதெல்லாம் நிறுத்தி வேண்டியதுதான். கொஸ்டினே கேட்கக்கூடாது. போகிற இடத்துல போகிறவங்க அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்கும்போது வருவாங்க. மேடம் அங்கே போட்டு வருவாங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. இதெல்லாம் காஞ்சிட்டு தானே உங்களை வர வச்சிருக்கோம். 100 ரூபாய் டிக்கெட்டு, 200, 300, 500, ரொம்ப கிட்ட போகணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுபோல சபைக்கு வந்திருக்கிற நாம தேவனுடைய காரியத்தில் ஊழியக்கார் இதை குறித்து பேசுகிறாங்க. இதெல்லாம் தெருக்கூத்து பக்குள் பேசுற மாதிரி இல்லை. தேவனுடைய ஊழியக்காரராய், உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய். ஏன்னா நீங்க எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. அவரிடத்திலே அவரோடு கூட இருக்கும்படியே இதெல்லாம் நமக்கு பாடம். இந்த பாடங்களை கேட்டு 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 உணர்ந்து நாம் அதிலே நிலைத்திருப்போமானால் நாம் இதை குறித்தான் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கா இருப்பார், பாதுகாப்பாங்க. அவர்களிடத்தில் இருந்தும் நாம சில மதிப்பெண்களை பெற்றுக்கொள்வோமானால் அதனாலே தேவனிடத்தில் நமக்கு இன்னும் மதிப்பெண்கள் பெற்று நாம் இந்த உலகத்திலே வெற்றியோடு, திறமையோடு, பலத்தோடு, வரத்தோடு கர்த்தர் நிமித்தமா தைரியமா வாழணும். ஏன் அவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இப்ப இதெல்லாம் பெற்றிருக்க மனிதன் தான், மனுஷன் தான் பேச முடியும். இது ஒண்ணுமே இல்லாத ஐயோ எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீ கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. வேலையே கிடைக்கல, ஏதாயிரம் ஒரு வேலை, அப்படி சிம்பிளா ஒரு வேலைன்னா ஒரு பயிரை வேக வச்சு அதை விசாரணை ஏதோ ஒரு 50 கிடைக்கலையா, அது இப்போதைக்கு போடுங்க. யாரு சும்மா கொடுப்பாங்க? அப்படியெல்லாம் கிறிஸ்துக்களை நான் நம்பி அவரை நம்பிட்டேன்னா தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே. அவர் நம்மை யாவரையும் நடத்துகிற தேவன், நன்மையினால் முடிச்சுடுகிற தேவன். இப்போ வந்த யாவரும் கூட என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்குள்ள நாம உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அடுத்து 2:27 சொல்லமா வந்துட்டாங்க, முடிச்ச ஒரே வார்த்தை. 2:27 நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த ஓய்வினால் நமக்கு திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வியாபாரம் பண்ணோம், வேலைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஏசியை போடு, ஃபேனை போடு, நீ என்ன அதெல்லாம் வேணும் செய், டிவியை போடு, என்ன படம் போட்டிருக்காங்க, அப்படியே போய் நிற்குது 3 மணி நேரம். சாப்பிட்ட உடனே என்ன வந்து அப்படியே தூக்கம். சாயந்தரமாகி போச்சு, அப்படியே என்ன ஆச்சு? காப்பியா, செஞ்சியா, பஜ்ஜியா, பாயாசமா, ரைட் ஓகே, அதெல்லாம் போட்டு நொறுக்கி எல்லாம் முடிச்சுட்டு என்ன இப்போ என்ன போடுறான் டிவியில், எதோ போடுறான், போடு. அப்படியே 10 மணி 9 ஆச்சு, சாப்பிட்டுலையா, போடு போடு, என்ன வச்சிருக்கா, ரைட் ஓகே. இதே தான் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. என்ன பிரயோஜனம்? ஏதோ வேலைக்கு போய் அங்கே அடிமைப்பட்டு அவன் சொல்கிறத செஞ்சு தான் அவன் அப்போ தான் பணம் கிடைக்கும். அதை முடிச்சுட்டு வீட்டில் வந்தால் ஏதோ செஞ்சதை சாப்பிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தூக்கம், மறுபடியும் காலையில் நிம்மதியாக இருக்க முடியாது, மறுபடியும் போகணும். சில பேர் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை போன பிறகு திங்கட்கிழமை சின்ன ஞாயிற்றுக்கிழமையா, செவ்வாய்க்கிழமை அதை விட சின்ன ஞாயிற்றுக்கிழமை, 3 நாளில் காஞ்சி பேர் புதன்கிழமை என்ன தான் பண்ணோம், போய் தான் ஆகணும். தினந்தோறும்
வருமானம் சம்பாதிக்கிறதும் போய் தான் ஆகணும். நிரந்தரத்தில் ஏதோ தேவனுடைய கிருபையை அப்பா அம்மாவுடைய புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அதை நிமித்தமாய் கிடைத்தவர்களுக்கு அவர்களுக்கு லீவு கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க. ஐ வாண்ட் டு லீவ் டுடே வித் salary. I request with my leave with my salary. லீவும் கொடுக்கணும், சம்பளமும் கொடுக்கணும். ஒரு லெட்டர் அப்படி இருக்க எல்லாத்துக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இருக்கிறவராகிய தேவனாக இருக்கிற நம்ம கேட்டேன்னு சொன்னால் அவர் நமக்கு வேண்டிய நேரத்தில் எப்போ என்ன வேணுமோ அப்பா அம்மாவை விட அவர் நல்லதை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். 2 வாசிச்சோமா? சிலர் என்ன நினைக்கிறீங்க, நம்ம 2 மார்க்கில் வந்து 27 அது மட்டும். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. 27 ஓய்வு நாள் யாருக்கு? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தான் நினைச்சிட்டு அன்னைக்கு தான் என்ன பண்றாங்க, எல்லாமே சுதந்திர கொடிய ஏத்துறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் உங்களுக்கு போதிக்கப்படும். இன்னும் நிறைய வார்த்தை இருக்கு, பார்த்துக்கலாம். பிரைஸ் லார்ட். பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட அநேக வார்த்தைகளை நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமா நம்ம கேட்டோம். நாளிலே நம்ம வந்திருக்கிறது கொஞ்சம் பேரா இருக்கலாம், ஆனால் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெரிய ஆட்களாய் மாற்ற விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவனை பலத்த சாதியமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சின்னவங்களா இருக்கலாம், நம்ம தேடுறது கூட சின்னதா இருக்கலாம், ஆனா நம்ம சின்னவங்களை ஆண்டவர் எப்படி ஆக்குவாரா? 1000 ஆக்குவார். சிறியவங்களை பலத்த ஜாதியா மாற்றுவாராம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இங்க சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம மேல கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா என்ன பண்ணுது சொல்லுங்க, சொல்லுங்களம்மா, இருக்குது. ஒன்றும் இல்லாத நீயே உன் பிள்ளைய இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படி ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி பேசினாங்க புரியுது, இவ்வளோ நேரம் பேசுறது புரியல பாரு, இப்போ புரியும் பாரு. ஒன்றும் இல்லாத நீயே என்ன பண்ற, உன் பிள்ளைய எப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு நினைக்கிற. கடன் வாங்கியாவது கடன் கொடுக்காம ஏமாத்திடலாம். நீயே நினைக்கும் போது எல்லாத்தையும் வச்சிருக்காரு ஒருத்தர், அவரை நம்பி வந்திருக்கிறிய, உன்னை வாழ வைக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும், அந்த விசுவாசம் வரணும். இங்க நம்புறவங்களுக்கு தான் அற்புதம். சும்மா வந்து காலை ஆட்டிட்டு உட்காந்துட்டு போறவங்களுக்கு நடக்காது. சும்மா வந்து பார்த்துட்டு போறவங்களுக்கு எதுவும் கிடைக்குமா அப்படி இங்க யாருமே என்ன ஸ்பெஷல் கிடையாது. அதெல்லாம் மறுபடியும் சொல்லலாமா அந்த வார்த்தை? யாருமே இங்க சொல்லுங்க, வாய் திறந்து, யாருமே இங்க ஸ்பெஷல் கிடையாதுங்க. அவங்கவுங்க நம்பிக்கை தான் ஸ்பெஷல். நான் எவ்வளவு நம்புறேனோ அதுதான் ஸ்பெஷல். நான் நம்புறேன்னா நான் தான் ஸ்பெஷல். ஆண்டவருக்கு இங்க யாருமே ஸ்பெஷல் கிடையாது. இங்க நல்லா உயர்ந்த நிறைய பெரிய ட்ரெஸ், பெரிய மேன்மையா வந்து கூட என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பெரிய ஆசனத்துல கூட உட்கார்ந்துருக்கலாம். யாரும் மேன்மை இல்லை. கடவுளை நோக்கி எந்த இருதயம் காத்திருக்குதோ, கடவுளை நோக்கி எந்த இருதயம் பார்த்திருக்கிறதோ, கடவுளை நோக்கி எந்த இருதயம் நம்பிக்கையோடு கூட அவரையே நோக்கி கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் அவர் அந்த சின்னவனை தான் ஆண்டவர் என்ன ஆக்குவாரு சொல்லுங்க, 1000 ஆக்குவார். சும்மா எல்லாரையும் ஆக்கிட மாட்டார். அதுக்கு மட்டும் எங்க இருந்தா வருதோன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நீ நம்பு யார, அவரை உண்மையா நம்பு. உண்மையா இருக்கிறவனுக்கு தாங்க ஆசீர்வாதம். நீங்க மட்டும் பொய்யா உங்ககிட்ட யாராவது வந்து அன்பு செலுத்துறாங்க, பொய்யா சும்மா டைம் பாஸிங்க்கு உங்க கூட டைமை என்ன பண்றாங்க, ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம கூட. நம்ம தான் என்னமோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா அவங்க தெரியும், எங்க போனாலும் அங்கங்க ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். புரியுதா நான் சொல்றது? அவங்க அப்படிதான் உண்மை
உண்மையா ஒருத்தர்கிட்ட நம்ம நேரத்தை செலவு பண்ணா, நம்ம கிட்ட யாராவது சும்மா நம்ம கிட்ட வந்து வெட்டியா உட்காந்து நேரத்தெல்லாம் நம்ம கூட ஜாலியா இருந்து செலவு பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியம் நமக்கு தெரிய வரும்போது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு காரியம் அவங்க எதிர்பார்க்கும் போது அவங்க செய்யாம போகும்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கும் நாம சும்மா நேரத்தை இங்க செலவு பண்ண வரக்கூடாதுங்க. சும்மா ஆண்டவர், இந்த தம்பி நரேஷ் ஒரு முறை என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார் அந்த வார்த்தை. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அவங்க உங்களுக்கு என்ன சொன்னாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பிள்ளையை பார்த்து நான் சொன்னேன், இங்க வரேன்னா இந்த நேரம் அவருக்காக. இங்க வந்து செல்போன் எடுக்கிறது, இங்க வந்து இப்படி அப்படியே திரும்பி பார்க்குறது, இங்க வந்து 10 முறை எழுந்து போறது, இங்கேன்னு வந்துட்டோமா இவருக்கு தானே கொடுக்க வந்தோம் அந்த நேரத்தை, சர்ச்சுக்குன்னு வந்துட்டோமா அவருக்காக அந்த நேரத்தை கொடுப்போம் ஃபுல்லா. வெளியே போறப்போ எப்படி எப்படியோ இருக்கிறோம். அப்போ அங்க இவரை நினைக்கிறியோ இல்லையோ, ஆண்டவர் சொன்னார், என்னது வெளியே போகும்போது என்ன நீ நினைக்கிறியோ இல்லையோ, ஆனா இங்கே வரும்போது ஆகிலும் அந்த நேரத்தை எனக்காக கூட அப்படின்னு அவங்ககிட்ட என்ன சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. வந்துட்டோம், இங்க வந்துட்டு எங்க பல சிந்தனை, இங்க வந்துட்டு ஏன் பல எண்ணம், வந்துட்டோம் உட்கார்ந்து இருக்கிற இந்த நேரத்துல வெயிட் பண்றோம். ரேஷன் கடைக்கு போயிட்டு லைன்ல நின்றுட்டோம், நோக்கம்லாம் என்னவா தான் இருக்கும், கியூ மூவ் ஆகுமா நோக்கம்லாம் கியூ மேலதான் இருக்குங்க. அங்க போயிட்டு வேற எதையோ நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க? இங்கேயும் அப்படிதான். இதெல்லாம் ஒரு காத்திருப்புங்க. நம்ம பார்த்தோம்னா காத்திருப்பேன், என்ன இது கூட ஒரு காத்திருப்பு தான் இல்லையா? எதுவுமே எனக்கு நடக்கலைங்க. அன்பு சகோதரன் தம்பி வந்திருக்காரு, சுஜாதா வீட்டுக்கார். அவருக்கு என்ன ஆண்டவர் செய்தாரு? ஒன்றும் செய்யல. ஆனா அவங்க மனைவிக்காக அவங்க வீட்டுல எல்லாரும் போறாங்க, சரி நானும் வரேன் நம்பி அப்படின்னு வந்திருக்காரு. அவருக்கு என்ன செய்தார் ஆண்டவர்? இல்லை, எதுவுமே செய்யல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒவ்வொரு நேரமும் உண்மையா அவங்க ஏதோ பேசுறாங்கள தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. சும்மாங்க எல்லாம் கிறிஸ்தவங்கலாம் சும்மாங்க, பேசலாம் சும்மாங்க, 4 பேர் வெளியே பேசுவாங்கல்ல, நானும் கூட அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டா என்ன பேசுறாங்க இங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோமே. அப்போ தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நம்புறேன், நம்மள அப்புறம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற பிறகு அது நம்மளமா வானமான்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல கேட்போம், ரிசீவ் பண்ணுவோம். ஏன் நமக்குள்ளேயும் என்ன பண்ணோம், அந்த வார்த்தை பேசுச்சுன்னா நமக்கும் ஒரு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சுன்னா அப்ப அவரை நம்பலாம்ல. நான் கூட அப்படிதாங்க, கிறிஸ்தவ பிள்ளையா பிறந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில பிரச்சனை வர வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு சின்ன பிள்ளை, எல்லாம் நல்லா பாடுவேன், நல்லா ஆண்டவர் பற்றி பேசுவேன். நான் சர்ச்சில் நான் தான் ரொம்ப அப்படியே பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவேன். என்னதான் அப்படியே எல்லாரும் என்னதான் திரும்பி பார்க்கணும் அப்படி நடப்பேன். அப்படிதான் இருந்தேன். ஆனா கடவுளுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இங்கே அப்படி கூட நிறைய பேர் வரலாம், உட்காரலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், என்னோட பெருமையில இருந்தாங்க. எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்த போதுதான் ஏசப்பாக்கும் எனக்கு என்னவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எந்த பொருள்ல தெரியல. எங்க அம்மா கிட்ட போய் அழுவேன், நீங்க என்ன பண்றது தெரியல. அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுமா, அந்த ஒரு தப்பா நமக்கு என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணு இதான் சொல்லுவாங்க. அவங்க விருப்பாகி போனது. ஆனா ஆண்டவரை வேதத்தை நான் படிக்க ஆரம்பிச்ச பிறகு பைபிள்ல சொன்னது எல்லாத்தையும் நான் நம்ப ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய தெய்வம் என் கூட இருந்திருக்காரு. நான் கிறிஸ்தவெல்லாம் இருந்து கூட இந்த தெய்வத்தை நான் அறியாம போனேன். எத்தனை பரிதாபம் அப்படின்னு எனக்கு என் மேலேயே வருத்தம் வந்தது. அதற்கு பிறகுதான் நான் ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டேன். யாரும் எனக்கு சொல்லி தரல. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், உனக்காக நான் அழுது செபிக்கிறேன், அப்பா பாரு மாற்றங்களை தருவாரு, இப்படி பல வார்த்தைங்க எனக்கு சொன்னாங்க. எனக்குள்ள எதுவுமே போல. நானா தெய்வத்தை படிக்க ஆரம்பிச்ச பிறகு எனக்குள்ள உண்மைக்கு சொல்றாங்க, இன்னும் கூட அந்த அன்பு குறையவே இல்லை.
அந்த ஆசை குறையவே இல்லை. ஆண்டவரை தேடுறதுனால என் வாழ்க்கை மாறுச்சு. ஆண்டவரை தேடுறதுனால என் வாழ்க்கை மாறுச்சு. ஆண்டவர்கிட்ட வரும்போது எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு ஒரு வழி செய், எனக்கு ஒரு பணம் வேணும், எனக்கு ஒரு அது வேணும் இது வேணும் தேடி வரல. எனக்குள்ள சமாதானம் வேணும். என் வீட்டுக்கார் மாறணும். என் வீட்டுக்கார் ஆண்டவருடைய பிள்ளைதான், நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல. அது எந்தெந்த வழியிலே போயிடுது. அவர் உண்மை ஆராதிக்கணும். நான் உங்க பிள்ளை, நான் இப்படிலாம் எங்க சர்ச்சில் இருந்தேனே, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இப்போ இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது, நான் மறுபடியும் உன்னை பாடணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் உனக்காக நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், மறுபடியும் உமக்காக நான் எழுந்து நிற்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அங்க 2 பேரும் அப்படி என்ன பண்ணணும்? மாறணும். இதுதான் விருப்பமா இருந்தது. எந்த தேவைக்காகவும் நான் கடவுள்கிட்ட போடுங்க, எந்த தேவைக்காகவும் போகல. ஐயோ என் வீட்டுக்காரர் ஆண்டவர் அறியாம இருக்கிறாரு, ஆண்டவர் தெரிஞ்சிருக்கான அவரோட வழிகள் தெரியல, அதனால எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைங்க, என்ன பண்றது, என்னால சமாளிக்க முடியல. ஆண்டவரே நீங்க அவருடைய வாழ்க்கையில வந்துட்டா அவர் மாறிடுவாரு, அவர் சரியாயிடுவாரு. அப்போ நல்லா இருக்குங்க எங்க வாழ்க்கை சந்தோஷமா. ஒரே ஒரு காரியம், அவர் மாறிடணும், அவர் மாற்றிடணும், அவர் நிறைய கத்துக்கணும், ஆண்டவர் பத்தி அவர் நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க என்னுடைய விருப்பமா இருக்குது. என்னுடைய சாட்சியை தான் சொல்றேன், நான் யாரையும் என் பெருமையை சொல்லலை. உண்மை அதுதான். ஏன்னா சாப்பாடு இல்லாம இல்லை, எதுவும் இல்லாம இல்லை, எதுக்காகவும் ஜெபம் இல்லை, விண்ணப்பம் இல்லை, வேண்டுதல் இல்லை. இதுதான் அநேக மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்க பாருங்க, நாங்கள் பேசிக்கினே இருக்கிறோம், எங்களோட ஆசை குறையவே இல்லை. ஏன்னா இன்னும் 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 ஆசையா தொடருகிறோம். ஏன்னா இது எனக்கு வயசாயிடுச்சு, இது முடிஞ்சு போச்சுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. 80 வயசுல தான் மோசடி ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, வரியா என் வேலையை செய்ய. அதுக்கு பிறகு 40 வருஷம் 120 வயது வரைக்கும் தலைவனாய் அவன் நிற்கிறான், எஜமானனாய் நிற்கிறான். அவன் கோல், அவனுடைய கொம்பு, அவனுடைய கோல் என்ன பண்ணுது? கடவுளுடைய வேலையை செய்யுது. அற்பமான மனுஷன் தான், ஆனா அவனுடைய கோல் என்ன பண்ணுது? அற்புதங்களை செய்யுது. கடவுள் சொல்றத அவன் வாய் பேசும்போது அது அங்க நடக்கிறது. நீங்க கூட இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் தெய்வத்தை தேடிட்டு கூட நீங்க சும்மா ஒரே பிளஸ்ஸா இருந்துட்டு இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க நம்பி திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்ன என்னிடத்துல திரும்பு, நானும் பக்கம் திரும்புவேன். நீ திரும்பாத வரைக்கும் அவர் திரும்ப மாட்டார். நம்ம திரும்பணும். திரும்பிட்டு உங்க உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை, இசப்பா இசப்பா வா, இங்க கூப்பிட்டு பாருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்களேன், அந்த வார்த்தை திரும்பி உங்க கூட பேசும். உங்க கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, முன்னேறு, இதை செய். அது போவாது, அதை பழி, அந்த பக்கம் வேணாம். ஏன் இப்போ இங்கே இருக்கிற, ஏன் இங்கே நிற்கிற, ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற, என்ன பண்ற நீ? இப்படி தெய்வம் வழி நடத்துகிற தெய்வங்க. இவரை கண்டடையாம நிறைய பேர் அலைந்து திரியிறாங்க. இன்னைக்கு உண்மையா நாங்க உங்ககிட்ட சும்மா ஏதோ அணிக்க கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை செய்யலாங்க, இதை செய்யலாம், உங்களை வச்சுக்கணும், குரூப்பை வச்சுக்கணும், எங்கன்னா போலாங்க, அங்கே போலாங்க, இங்கே போலாங்க, அதுக்கு இல்லைங்க. நீங்க இங்க வரல. அதெல்லாம் செய்ய எங்களுக்கு முடியும், அதெல்லாம் செஞ்சு இருக்கிறோம். இந்த ஸ்கிரீன்ல போட்ட படம் 1 2 இல்லை, இதுல போட்ட நாடகம் 1 2 இல்லைங்க. இதை பார்த்து திருந்தாத உள்ளங்கள் எத்தனைங்க. நாங்க பேச முடியாதுன்னா எவ்வளோ சத்தியத்தை போட்டுட்டு நாங்களும் சேர்ந்து கூட உட்கார்ந்துட்டு இருந்து இந்த ஜனங்க கேட்கும், மனம் திரும்பும், மனம் மாறும், இது ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ போட்டிருப்போங்க. யாருங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க? எத்தனை பேர் கேட்டு கூட விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களுக்காக பரிதவிச்சுக்கிறாங்க. இங்க இருக்கும்போது அருமை தெரியல, கடவுள் வார்த்தையை கேட்டு அருமை தெரியல, தன்னை மாற்றிக்கொள்ள இன்னைக்கு தங்கள் பிள்ளைங்களுக்காக அங்கலாச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேரை நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவிமார் அவங்க தாங்க வீட்டை கட்டுறவங்க. வசனம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நீ உட்காரு, நீ உன்னாலதான் வீடு கட்டப்படும். நீ ஒழுங்கா ஆண்டவர் தேடிட்டீங்கன்னா எல்லாமே ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஜெபத்துக்கு எப்பவும் பதில் உண்டுங்க. நம்ம சத்தத்தை அசட்டை பண்ணாத தெய்வங்க அவர் அசட்டை பண்ணினதே இல்லை.
அவர் தான் அசட்டை பண்ணப்பட்டார் நம்மளால. ஆனால் அவர் அசட்டை பண்ணுறதே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் இன்னும் அவருக்காக பேசுகிற நானும் அவருக்கு பார்வையில் ஒன்று தான். எத்தனையோ பெரிய லட்ச ஜனங்களை நடத்திட்டு இருக்காரு ஒரு ஊழியக்கார் சதீஷ்குமார் என்ற தெலுங்கு சபை. லட்சம் மக்கள் வராங்க அந்த சபையில். அந்த ஊழியக்காரும் அவருக்கு எப்படிதான், என்ன மாதிரி தான். நீ உட்காந்து கேட்குறீங்க பத்தியா, நீயும் அவருக்கு பார்வையில் எப்படிதான், ஒரே மாதிரி தான். கடவுள்கிட்ட என்னவே இல்லையா, பாரபட்சமே இல்லை. அவர் எதிர்பார்க்கறது நான் என்ன செய்யறன்றது இல்லை, நீ என்ன செய்யறன்றது இல்லை, நீ எவ்வளோ அன்பு கூறுற அதுதான் முக்கியம். ஏன்னா அவர் ஒன்று போல எல்லாருமே அன்பு கூறுறார். நாம அவர் மேலே எப்படி அன்பு கூறுறோம்? அன்பு கூறுறது தாங்க இங்கே வாழ்க்கை. நீங்கள் கடவுளை பக்தியாக தேடுறது, பரவசமாக தேடுறது, நான் இவ்வளோ கொடுக்குறேன், நான் இவ்வளோ செய்கிறேன், இதெல்லாம் அங்கே கணக்கு வராது. உன்னுடைய அன்பு எவ்வளோ இருக்குது அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஐயா 2 வசனம் படித்தார். மார்க்கில் 15ஆம் அதிகாரத்தில் அவர் ஆரம்பித்தார். என்ன சொல்லி, வஞ்சிக்கப்படாதவங்களுக்கு தானே படித்தார். வஞ்சிக்கப்படாதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா 31 ஏதோ வசனம் படிச்சார். அதுக்கு இடையில இருக்கிற வசனங்களை நீங்க வீட்டில் போய் படிங்க. என்ன பண்ணுங்க, என்ன அதிகாரம் சொல்லுங்க அது? மார்க்கு. அப்படியே முழிக்கிறீங்க போய். சொல்லுமா சத்தமா. 13. கை தட்டுங்க ஜெசிந்தா காக்கு. மார்க்கு 13. எல்லாம் சும்மான கதை விட்டுங்க உட்காந்துக்கிறீங்க. காதுல வச்சா தானே யார் யாரோ பேசுறதெல்லாம் வைக்கிறீங்க உள்ள போய். அவை இப்படி சொல்லிட்டா, இவை இப்படி சொல்லிட்டா. கடவுள் காலையில சொல்லுகிறார் அவனுக்கு. வைக்கிறியா? படிக்க தெரியலனாலும் வீட்டில் போய் எடுத்து கூட்டி படிக்கலாமே. கடவுள் வார்த்தை இது. மார்க்கு 13 அந்த வசனத்துல 5ஆம் வசனம் அவர் படிச்சார். அதுக்கு பிறகு 23 படிச்சார். வீட்டில் போய் இதுக்கு நடுவில் இருக்கிறத நீங்க படிங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறத நீங்க படிங்க. எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஏன் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது? என்ன மாதிரி வஞ்சனை எல்லாம் உலகத்துல வரப்போகுது? நம்ம நல்லா ஹாயா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுது, சூரியன் தன் ஒளியை கொடாது இருக்கிற நாள் வரப்போகுது. சூரியன் சந்திரன் இருளடைய போகுது. நட்சத்திரங்கள் மேலிருந்து கீழே விழ போகுது. வானமும் பூமியும் ஒழிந்து போகுது. இதெல்லாம் பைபிள்ல எழுதி இருக்கு. இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு கடவுள் எழுதியிருக்கிறார். வீட்டில் போய் படிங்க. நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த வார்த்தைகளை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, வாழ்ந்துட்டு செத்து போறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் அவர் முன்னாடி போய் நிற்க போறோம். உனக்கு கொடுத்த வாழ்க்கைய நீ எப்படி வாழ்ந்துட்டு என்கிட்ட வந்து நிற்கிறேன்னு கணக்கு ஒப்புவிக்க போறோம். அதையினால ஜாக்கிரதையோட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உயிரே உயிரே எந்த உயிரானிலே தினமும் தினமும் எந்த நினைவானிலே உயிரே உயிரே எந்த உயிரானிலே தினமும் தினமும் எந்த நினைவானிலே.
எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு எங்களையும் காண்கிற தேவனாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. கேட்ட யாவரும் கூட எங்களோடு சேர்த்து உண்மை நிலத்திற்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் போதுமானது வெளியிடப்பட்டது. அந்த வார்த்தைகள்னாலே எங்களுக்கு பிழைப்புண்டு. அப்போ அந்த வார்த்தைகள்னாலே எங்கள் காரியம் எல்லாம் ஏறியிருக்கிறது. அந்த யாவரும் கூட அதை கேட்டு உணர்ந்து அதை நடக்கட்டும். இன்னுமாய் கூட கட்டாக வேதத்தில் எடுத்து கவனமாய் படிக்க வாசிக்க அவர்கள் வாஞ்சிக்கிட்ட சுவாமி. அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் நிறைய காரியங்களை பேசுவே. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அந்த ஒரே வார்த்தையை சொல்லி நானும் கூட வேதத்தை வாசிப்பேன் இல்லை. வேத வாசிப்பு என்பது கூடுமான வரை ஒரு சப்ஜெக்டை குறித்து ஆண்டவர் பேசுவார். அதை நாம் படித்து ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். ஆனால் இப்படி அநேக காரியங்கள் விதத்தில் ஏற்படப்பட்டிருக்கிறது. இதுதான் வேத வாசிப்பு. அப்போதான் தேவன் நம்மிடத்தில் பேசுவது நமக்கு புரியும். தேவனுக்கு பிரியமானவர்கள் ஒவ்வொருவரும் கூட அதை பயன்படுத்த முடியாது சொல்லுகிறேன். மற்ற யாவரும் நடக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் சந்தி இந்த நாளிலே உண்மை கனப்படுத்தி ஒரு நான்கு மாணிக்கு வைக்கப்படும் நிமித்தமும் நன்மையை செலுத்த கடத்தி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசிரியர் யாவரும் காற்றும் திருநாள் முடிவெடுத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பையும் நைக்கும் மீண்டும் மீண்டும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சு வரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.